பிதா, குமாரன், பசுத்தாவின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு உணர்த்திய இறைவார்த்தை அது லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 17வது அதிகாரத்துல 14 மற்றும் 15வது வசனங்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி, எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவர் நம் முன்பாக வைக்கக்கூடிய கேள்வி அதுதான். அங்கே வேற்று இனத்தாராகிய ஒரு சமாரியன், அந்த 10 பேரில் ஒருவன், குஷ்டரோகிகள் 10 பேரில் ஒருவன் ஆண்டவர்கிட்ட வந்து நன்றி சொல்ல வர்றான். மற்ற 9 பேர் அந்த நன்றியை மறந்து போய்விடுகிறார்கள். நாமும் அப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருக்கு நாம் நன்றி சொல்லாம இருக்கிறோமா? அவர் எனக்கு அற்புதம் செஞ்சிட்டார், அவ்வளவுதான், நான் எதுக்கு அவர் நன்றி செலுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தவறு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நன்றி செலுத்துவது நம்முடைய கடமை. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்போம், நாள்தோறும் போற்றுவோம், நாள்தோறும் போற்றுவோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்த நன்றியை நாம் மறந்து விடவே கூடாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அந்த குஷ்டரோகில ஒரு மனிதர், அவர் சமாரியராக இருந்தார். அவர் ஆண்டவர்கிட்ட வந்து உரத்த சத்தத்தோடு கூட அவரை மகிமைப்படுத்தி முகம் குப்புற கீழே விழுந்து நன்றி சொல்கிறார், சோத்திரம் செலுத்துகிறார். நாம் எப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? எனக்கு என்ன ஆண்டவர் நன்மை செய்யலங்க அப்படின்னு சொல்றீங்களா? அதுவே தவறு. இந்த நாளை நம்மை காண வைத்தார் அல்லவா, அது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் அல்லவா, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் அல்லவா? ஒவ்வொரு நாளையும் நம்மளை காண வைக்கிறாரு, ஒவ்வொரு நாளையும் நம்மளை பார்க்க வைக்கிறாரு, ஒவ்வொரு நாளையும் நம்ம நல்லபடியா செயல்பட வைக்கிறாரு. நன்றி சொல்கிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, தூங்கி எழுந்தவுடன் முதலாவது 2 கரங்களையும் கூப்பி, ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி உங்களுடைய முதல் வார்த்தையை சொல்லி ஆரம்பியும். உங்க வாழ்க்கை மாறும். நன்றி சொல்லுங்க. உதவி செய்றாங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அந்த குஷ்டரோகி மனிதரை போல முகம் குப்புற விழுந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சரணடைந்து அவர் என்ன செய்கிறார்? அவரை சோத்திரம் சொல்கிறார், நன்றி செலுத்துகிறார். நாம் எப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம்? தொடர்ந்து நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக வாழ்வோம். இறை ஆசை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்யலாமா? நேசிக்கின்ற அன்பு தகப்பனே, அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, ஒவ்வொரு நாளையும் எங்களை காண செய்கிற நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு புதிதாக காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாய் செய்திட போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நன்றி. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கேன்னு சொன்னீங்களே, உணர்த்துகிறீங்க. நாங்கள் தொடர்ந்து நன்றி செலுத்தக்கூடிய பிள்ளைகளாக, பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய பிள்ளைகளாக வாழ எங்களை அழைக்கிறீர். அதன்படி வாழ தேவ பலன் அளிக்கும்படி ஆட்சிக்கிறோம். முழுவதாக எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக நமக்கு எல்லாவற்றும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.